வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் எப்படி யூடியூப் வீடியோஸ் வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சேனல் டேஷ்போர்ட். ஸோ இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு இந்த யூடியூப் டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்படி வந்த உடனே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது க்ரியேட்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் போய்ட்டு அப்லோட் வீடியோஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஃபைல்ஸ்ன்னு கேட்குது பாருங்கள். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் வந்து இங்கே வரும். ஓகேவா? மீடியா பிக்கர்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் பண்ண வீடியோஸ், எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்லோட் ஆன பிறகு நீங்கள் இப்படி அப்லோட் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போய்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சேனல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் தம்ப்நெயில் வந்து இப்படி தான் வைக்கணும். ஸோ தம்ப்நெயில் வந்து எந்த இடம் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸுக்கு. அதுவே நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமாக வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்களாக வந்து க்ரியேட் பண்ண தம்ப்நெயிலை வந்து கொடுக்கணும். கொடுத்த பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடில் வச்சுக்கணும். எப்போவுமே நம்ம அன்லிஸ்டடில் வச்சுக்கணும். ரிலேட்டட் வீடியோ, அதாவது நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோ கேட்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வீடியோக்கும் இது வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் பெய்ட் ப்ரமோஷன்னா உங்களுக்கு ஏதாச்சும் காசு கொடுத்து நீங்கள் ப்ரமோஷன் பண்ணுறீங்களா அப்படின்றது தான். ஸோ அது இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டா ஆல்டர்டு கண்டென்ட் அப்படிங்கிறத நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து ஃபுட்டேஜ் வந்து எடுத்து அதை நீங்கள் மறு உருவாக்கம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ ஆகிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இதை டெலிட் பண்ணிவிட்டு நான் அதை போய்ட்டு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, ஸோ முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்திருக்கு. ஸோ இதில் போய்ட்டு இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பென்சில் ஐக்கான் வந்துருச்சு இல்லையா, ஸோ இங்கே போய்ட்டு நம்ம டைட்டில். ஓகேவா? டைட்டில் வந்து நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எப்போவுமே வந்து ஹேஷ்டேக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மாற்றி வந்து பண்ணிடுறதுங்க, கம்மாலாம் போடக்கூடாது. டிஸ்கிரிப்ஷனில் அதாவது ஹேஷ்டேக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக வந்து போடுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து பாலிட்டிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னா அப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஷோ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே போய்ட்டு பெய்ட் ப்ரமோஷன் கேட்குது இல்லையா, ஸோ இது வந்து இது வந்து டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ ஆல்டர் கண்டென்ட் நோ கொடுத்தாச்சு, முன்னாடியே அங்கே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும்னா கேப்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸோ இதை போய்ட்டு ஃபர்ஸ்ட்டு கொடுத்துடணும். திஸ் கண்டென்ட் ஹேஸ் நெவர் எய்ட் ஆன் டெலிவிஷன் இன் த யூஎஸ். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துடணும். ஸோ வீடியோட லாங்குவேஜ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நான் தமிழ் தான் கூட செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். டிஸ்கிரிப்ஷனில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்தியா நீங்கள் வந்து உங்களுக்கு எதில் அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக மானிட்டைசேஷன் ஆனவங்க என்ன பண்ணணும்னா மேக் திஸ் வீடியோ அவைலபிள் ஒன்லி ஆன் மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஷேர் பண்ணுறாங்க, உங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணும்போது அவங்க வாட்ஸ்அப்லேயே பார்த்துருவாங்க, அப்படின்னா டெலிகிராம்லேயே பார்த்துருவாங்க. அதனால் உங்களுக்கு அமௌண்ட்டு ஆடு வராது. ஓகேவா? ஆட் வந்தால் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். அப்படி ஆட் வரல அப்படின்னா அமௌண்ட்டு வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எவ்ரிவேர் கொடுக்கக்கூடாது. மேக் திஸ் வீடியோ ஒன்லி அவைலபிள் ஆன் மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்சிங் இது வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வியூஸ் நிறைய போகும். உங்களுடைய வீடியோ நல்லா வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா உங்களோட வீடியோ எடுத்து மற்றவங்க போடுறப்போ
இனிமேல் உங்களுக்கு கூடுதலான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக என்ன வந்து கேட்டகரி தான் ரொம்ப முக்கியமானது. நான் வந்து எஜுகேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காமெடி அப்படி இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதுனால இது வந்து எந்த மாதிரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் வந்து எம்டிஎஸ்க்கு இப்போ போட போகிறதுனால எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இது நான் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஸ்டார்ட் பை நியூயஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நியூவாக போகிறதுனால நியூயஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சேவ் கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த கார்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கார்டில் நான் வந்து இந்த இடத்துல இந்த வீடியோவை பற்றி ஏதாச்சும் பேசுகிறேன், வேறு வீடியோஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த வீடியோவை அப்படி கிளிக் பண்ணி ஸோ அதை வந்து இங்கே கொடுத்தா என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஐ கார்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இதுக்கானது. இதை நம்ம டெலிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்கார்ட் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி சப்டைட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து சப்டைட்டில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இது தேவைப்படல எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீன், இதை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கிறதுனால என் ஸ்க்ரீன் வரல. ஸோ என் ஸ்க்ரீன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது இதில் இருக்கிறது இவ்வளோ தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அனலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத 28 நாளைக்குள்ளே எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இது. ஸோ இப்போ வந்து எனக்கு 2:30க்கு தான் வந்து இதனுடைய ஃபுல் டேட்டாஸ் வந்து எனக்கு ஆக்டிவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ வந்து உங்கள்கிட்ட காமிக்க முடியல. அடுத்ததாக நீங்கள் கட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு இடத்த கட் பண்ணணும், ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.